அன்றைக்கெல்லாம் வந்து வயக்காட்டில் போய் மம்முட்டி எடுத்து வேலை செஞ்சாங்க, சாயந்தரம் வரைக்கும் ஸ்டெப்போனாக இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து யுவர் ஒர்க்கிங் ஸ்மார்ட் ஒர்க், அதுக்குள்ளேயே வந்து அவங்க பார்க்காத டயர்ட்னஸ் நீங்கள் பார்க்குறீங்கிறதோட இம்பாக்ட் தான் இந்த கேள்வி. கரெக்ட்? எனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு தான் செய்கிறேன், நான் அடிக்கடி டயர்ட் ஆகிடுறேன் அப்படின்னா உனக்குள்ள அதீதமான தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாக ஓடுது. பார்க்குறதுல கூட நீ டயர்டாகும். நம்ம பார்க்குறதுல கூட இட் இஸ் டேக்கிங் யூ அவுட் ஆஃப் யூ. ஸோ ஹவு மச் யூ அப்கிரேடிங் யுவர் மைண்ட், தட் மச் யூ வில் பிகம் எனர்ஜெட்டிக், ஃபோக்கஸ்ட், very unique, and you can achieve whatever you want. எப்பொழுதும் உற்சாகமாக இருப்பது ஒரு வகையில் வரமாக இருந்தாலும் இன்னொரு வகையில் அது சாபம் கூட தான். தூங்கும்போது உற்சாகமாக எப்படி இருப்பேன்? உற்சாகமாக தூங்க முடியுமா? முடியாது. ஸோ நமக்கு தேவைப்படும் நேரத்தில் உற்சாகம் தேவை. உண்மைதானே? ஸோ நீ செயலாற்றும் போது உற்சாகமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அப்படிங்கிறது மனசுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. அது இந்த கேள்வியில் வெளிப்படுதில்லை. எது இருந்தாலும் பெருசாக வேணும். கேட்குறோம் பெருசாக வாங்கிடும். இப்படி தான் நிறைய பேர் அவங்களுக்கு வரத்தை சாபமாக வைக்கிறது. முன்னாடியெல்லாம் வர வாங்குற இடத்துல அவங்களே சாபம் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவாங்க தெரியாமல். அந்த மாதிரி தான் இதுவும். அந்த மாதிரி எல்லாத்தையும் பெருசாகவே கேட்டு பழகிட்டோம். ஸோ இதுக்கு ஒரு அளவு இருக்குது. செயலாற்றும் போது எப்படி உற்சாகமாக இருப்பது? நீ சோர்வு அடைஞ்சிடுற அப்படின்னாவே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அதிகமாக செயலாட்டிட்டேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அங்கே இருக்கணும். ரொம்ப நீ சோர்வு அடைஞ்சிருக்கேங்கிற பாயிண்ட் இஸ் ரைட். நான் அளவாக தான் வேலை செஞ்சுருக்கேன், நான் வேலை கம்மியாக தான் வேலையும் செஞ்சுருக்கேன், பட் எனக்கு டயர்ட் ஆகுது. அன்றைக்கெல்லாம் வந்து வயக்காட்டில் போய் மம்முட்டி எடுத்து வேலை செஞ்சாங்க, சாயந்தரம் வரைக்கும் ஸ்டெப்போனாக இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து யுவர் ஒர்க்கிங் ஸ்மார்ட் ஒர்க், அதுக்குள்ளேயே வந்து அவங்க பார்க்காத டயர்ட்னஸ் நீங்கள் பார்க்குறீங்கிறதோட இம்பாக்ட் தான் இந்த கேள்வி. கரெக்ட்? அன்னைக்கு அவங்க they know that we need to work hard அப்படிங்கிறது. So they tune their mind. நான் இன்னைக்கு போனோடனே நான் I'm going to work under the sun, the work is going to be hard, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஆரம்பத்துலேயே அவங்க சப்கான்ஷியஸை தயார்படுத்திக்கிட்டு தான் they go to the platform, they go to the field. புரியுதா? அண்ட் மோர் ஓவர் அவங்க அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ள பெருசாக எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. அவங்க வேறு எதையும் டைவர்ட் ஆகலை. இன்னைக்கு உங்களுக்கு டைவர்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ்க்கு அதிகமாக தூக்கமும் வராது. ஹார்ட் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர், ஹார்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே பாடி சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ஈவினிங் ஈஸியாக அசதி ஆகிடுவாங்க, படுத்த வேகத்தில் தூங்கிடுவாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கிறவங்களுக்கு பெருசாக வேலை செஞ்ச மாதிரி இருக்காது, பாடி டயர்ட் ஆன மாதிரி இருக்காது, தூக்கம் ஈஸியாக வராது. இட் வில் டேக் டைம். இல்லை மூளை அதிகமாக செயலாட்டிகிட்டு இருக்குன்னா அதுக்கு ரெஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுக்கு ஒரு ரெஸ்ட். இந்த மாதிரி உங்களுக்கு அதிகமாக
சோர்வடைகிறதுக்கான காரணமே வேலை குறைவாக செஞ்சு, இல்லை வேலையை நான் முழுமையாக செய்யாமல் கூட நான் சோர்வாயிடுறேன். வேலையை செஞ்சு முடிச்சு அதிகமாக வேலை செஞ்சுருக்கேன், எனர்ஜி லாஸ் ஆகிருக்கு, நீ டயர்ட் ஆகிற. திஸ் இஸ் கேஷுவல், திஸ் இஸ் நார்மல். எனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு தான் செய்கிறேன், நான் அடிக்கடி டயர்ட் ஆகிடுறேன் அப்படின்னா உனக்குள்ள அதீதமான தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாக ஓடுது. அது உன்னால் கண்ட்ரோல் பண்ண தெரியல. சும்மா சிம்பிளி யூ ஆர் திங்கிங் லாட் ஆஃப் திங்ஸ், ஆர் யூ வில் பி ட்ராப்ட் இன் சம் அதர் இஷ்யூஸ் லைக் யுவர் ப்ராப்ளம்ஸ். அதை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அங்கே அதிகமாக லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு தேவைப்படுறதுல மட்டும்தான் நம்ம யோசிக்கணும், அளவாக பேசணும், பார்க்கறது கூட கம்மியாக தான் பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்க்குறதுல கூட இட் இஸ் டேக்கிங் யூ அவுட் ஆஃப் யூ, டேக்கிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் யூ. ஒன்று உங்ககிட்ட இருந்து ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுது, பிடுங்குதுன்னு கூட சொல்லலாம். பார்க்குறதுல கூட நீ டயர்டாகும். பார்க்குறதுல என்ன இருக்குன்னு நமக்கு தோணும். அவசியமாக இருந்தால் பேசு. அதனால தான் இந்த சாதனையாளர்களோட பட்டியலிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கும், அவாய்ட் பாயிண்ட்லெஸ் ஸ்பீச். அதோட என்ன சொல்லலாம், அவாய்ட் பாயிண்ட்லெஸ் லுக்ஸ், அவாய்ட் பாயிண்ட்லெஸ் தாட்ஸ், இதெல்லாம் சேர்த்துக்கிங்க கூட. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் ஏற்படும். என்ன அப்படின்னா, நீங்கள் சோர்வு அடையாமல் இருக்க போகிறீங்க, அது மட்டும் இல்லை, யூ வில் பிகம் அன் இன்டெலிஜென்ட். பாயிண்ட்லெஸ் ஸ்பீச் நீ பேசாத அப்படின்னா, தென் யூ வாட் எவர் யூ டாக்கிங் it will carry in great points. It shows that you becoming brave, right? அதே மாதிரி if you avoiding pointless thoughts, whatever you thinking it will be good, right? இந்த மாதிரி போக ஆரம்பிக்கும் பொழுது சோர்வடைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. And moreover, நீங்கள் உங்கள் மனசை அப்கிரேட் பண்ணணும். எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு எல்லாத்தையும், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆகட்டும், எல்லா கேஜெட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்களோ, இந்த மாதிரி மனசை அப்கிரேட் பண்ண முடியும். எப்படி அப்கிரேட் நீங்கள் பண்ணுறீங்க அது உங்களுக்கே தெரியல. When you are studying first standard, you know that you are studying first standard, so your mind is in first standard. When somebody is pushing to you the second standard, you upgraded your mind that you are second standard. As the same way, நீ ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து வரும்போது ஒவ்வொரு புதிய பொறுப்புகள் உனக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்பெல்லாம் உனக்கு தெரியாமையே நீ உன்னோட மனசை அப்கிரேட் பண்ணுற. அப்போல்லாம் நீ தோணும், என்னால் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க முடியுமா, என்னால் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க முடியுமா, நீ யோசிக்கல. யூ வென்ட் தேர் அண்ட் யூ அப்கிரேடட் இட். புதுசாக பெரிய பொறுப்புகள் கொடுக்க போகும்போது உனக்கு சில தயக்கங்கள் வருது, நீ அதை ஃபேஸ் பண்ணி செஞ்சு முடிச்சுட்ட. அப்படிங்கும்போது யூ அப்கிரேடட் இட். ஃபேஸ் பண்ணிடலாம், பார்த்துக்கலாம். அப்கிரேட் பண்ணுற நீ செய்ய முடியுது. இவங்களால தான் இந்த வேலையை செய்ய முடியும்ட்டுலாம் இல்லை. இஃப் யூ அப்கிரேட் யூ கேன் டூ எனிதிங். அப்போ நீ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும்னு நினச்சிக்கிட்டு நீ அப்கிரேட் பண்ணாமல் வச்சுருக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் நீ சோர்ந்துடுவ. இவ்வளோ தான் என்னால் முடியும், என்னால் முடியாதுன்னெல்லாம் நெகட்டிவாக தான் பேசுவேன். நிறைய பேர் இப்படி இருப்பாங்க, என்னால் அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் பெரிய வேலைங்க. அப்கிரேட் பண்ணல.
சார் அதை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி? த ஒன்லி வே இஸ் மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் நீ உன்னோட கோருக்கு இன்டர்னல் கோருக்கு போவ. ஆல்வேஸ் யூ புட்டிங் த பாசிட்டிவ் தாட்ஸ். யூ கேன் டூ இட், யூ கேன் அச்சீவ் இட், யூ கேன் டூ இட். வாட் எவர் யூ ட்ரீமிங் யூ கேன் அச்சீவ். ஆல்வேஸ் யூ ஃபீடிங் த பாசிட்டிவ் வேர்ட்ஸ். It will enlarge and upgrade your mind enormously, tremendously, so that it will produce lot of energy. Soon you will never get tired. The best way is meditation. So how much you upgrading your mind, that much you will become energetic, focused, very unique, and you can achieve whatever you want. So point is, avoid pointless speech, avoid pointless thought, avoid pointless look. Meditate more. You can work more, you can enjoy more.